தாவேகா காரங்கள ஏன் நம்ம தற்குறின்னு சொல்றோம் தெரியுமா? தேர்தல் பிரச்சார காலங்கள்ல மைக்க புடிச்சு ஒருத்தர் பாட்டு பாடுனாரு. "மீனவ சொந்தங்களே, மீனவ நண்பர்களே" அப்படின்னு. மீன்பிடி தடை காலத்துல உங்களுக்கான உரிமை தொகை 8,000 இருந்து 20,000 உயர்த்தி குடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நேத்து அறிவிச்ச பட்ஜெட்ல வெறும் 6,000 தான் அறிவிச்சிருக்காரு. மிச்சம் 14,000 யார் குடுப்பா? நீங்க சம்பாதிச்ச காசையா குடுப்பீங்க? அப்படிதானே உங்க மக்கள், உங்க தொண்டர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரசிகர்கள், தொண்டர்கள் கூட இல்ல, ரசிகர்கள் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. சம்பாதிச்ச காசையா குடுப்பீங்க? அது மட்டும் இல்லாம மது விற்பனைய ஊக்குவிக்கிறீங்க. எப்படி ஆன்லைன்ல உங்களுக்கு புடிச்ச மதுவ முன்பதிவு செஞ்சுட்டு நீங்க போய் டாஸ்மாக்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு. அந்த முன்பதிவு செய்றது 18 வயசுக்கு உட்பட்டவங்க தான் என்ன பண்ணுவீங்க? ஈஸியா மது கிடைக்கும்ல. கல்லூரி மாணவர்களுக்கோ, பள்ளி மாணவர்களுக்கோ ஈஸியா வந்து மது கிடைக்கும்ல. மது விற்பனைய ஊக்குவிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம டாஸ்மாக்கு 17,000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. சரி. நெல் விவசாயிக கஷ்டப்பட்டு இரவு பகல் கஷ்டப்பட்டு விளைவிக்கிற நெல்ல பாதுகாக்கிறதுக்கு நாங்க வெறும் தார்ப்பாய் மட்டும் தான் வாங்குவோம் அப்படின்னு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கீங்க. டாஸ்மாக் ஒதுக்குற 17,000 கோடிய அந்த நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு பண்ணீங்க அப்படின்னா, எவ்வளோ எத்தனை விவசாயிகளோட வாழ்வாதாரம் காக்கப்படும், பாதுகாக்கப்படும். இதனால தான் வந்து தாவேகா அரச தற்குறி அரசுன்னு எல்லாமே சொல்லிக்கிருக்காங்க. இப்ப புரியுதா? தற்குறி அரசுன்னு ஏன் சொல்றோம்னு? அது மட்டும் இல்லாம கடந்த திமுக அரசு 10,00,000 கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. கஜானாவ காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றீங்களே! நேத்து என்ன அறிவிச்சீங்க? 1,00,000 கோடி 1,20,00,000 கோடி கடன் வாங்க போறோம் அப்படின்னு அறிவிச்சீங்க. நீங்க எதுக்கு கடன் வாங்குறீங்க? வீடு கட்டவா? மக்களுக்கு குடுக்கவா? இதான திமுக பண்ணாங்க. அதான் சொல்றேன்ல, தாவேகா அரசு அழிவின் பாதைக்கு ஒரு முன்னெடுப்பா எடுத்து சென்றுட்டு இருக்கு. தமிழ்நாடு ஒரு அழிவு பாதைக்கு சென்றுட்டு இருக்கு. அதுக்கு இதான் நேத்து அறிவிச்ச பட்ஜெட்டும், இன்னைக்கு அறிவிச்ச வேளாண்மை பட்ஜெட்